ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா பீட்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா கொட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கடையில் வந்து லாஸ்ட் 1 வீக்காக முகூர்த்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால ப்ரைடல் ப்ளவுஸில் ஸ்லீவ்லலாம் அந்த ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்காக இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவசரமாக இருந்ததுனால பீட்ஸ் எல்லாம் கீழே சிந்தினதையுமே பெருசாக எடுத்து வைக்காமல் வேலை முடிஞ்சால் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காவே போட்டு வச்சுட்டேன். அதில் வேறு கவரில் அங்கங்கே சிந்தினது இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் வந்து இந்த ஃபுல் ஹேங்கிங் பீட்ஸு டேப்லெட் பீடெல்லாம் தனியாகவே எடுத்து வச்சுட்டேன். இந்த கிறிஸ்டல் பீட் எல்லாமே ஃபஸ்ட் தனியாக ஒரு கவரில் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டேன். அதெல்லாம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்து வைக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த சுகர் பீட்ஸு வேறு இந்த கர்தானா கட்டியூ பீட்ஸ் எல்லாம் வந்து பிரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பிரிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் என்னமோ இதெல்லாம் பிரித்து முடித்து இந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி யாராச்சும் பண்ணுறதை பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் நானும் அதெல்லாம் அப்படியே பொறுமையாக ஒன்று நான் எடுத்து வச்சுட்டு பிரித்து அதே ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அதுபோக இதெல்லாம் வந்து ஒரே நாளில் சேர்ந்த பீட்ஸ் கிடையாது. ஒரு 4-5 டைம் நம்ம இந்த மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ்லாம் கோர்க்கும்போது மிச்சமாகிற பீடை ஏதாச்சும் ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம்ல. எல்லாத்துலேயும் இந்த கட்டியூ பீடு சுகர் பீட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். மொத்தமாக போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் இன்றைக்கி தனியாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். நார்மலாக ஒவ்வொன்றையாக கையில் கொட்டி பிரிக்கிறத விடவும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பீட்ஸை தனித்தனியாக எடுத்து பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கஷ்டமாக தெரியாது, நல்லாயிருக்கும். பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி நல்லா களைஞ்சு கிடக்கிற பொருளெல்லாம் நல்லா டைம் எடுத்து அடுக்கி முடிச்சுட்டு அது அழகாக இருக்கிறத பார்க்குறதுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நானும் நல்லா டைம் எடுத்து இதெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு பேக்கெட்டில் போட்டுட்டு டப்பாவில் போட்டு வைக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் என்னமோ இது ஒரு பெரிய வேலையை க்ளீனாக முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஹாப்பி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு வேலைன்னு நான் 2 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து வச்சுருந்தாலும் அதை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அவ்வளோதான்.